கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் திராவிட இயக்க தமிழர் பேரவையின் துணை பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் ராம வைரமுத்து அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். இந்த தினம் மகாராஷ்டிராவுடைய துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஒரு நீண்டகால அரசியல் ஆளுமை அஜித் பவார் அவர்கள் விமான விபத்துல இறந்திருக்காங்க. இந்த சம்பவம் நாடு முழு தற்போது ஒரு அதிர்ச்சியான ஒரு செய்தியா எதிர்த்து கொண்டிருக்கிறது. சமீப காலமாகவே பார்த்தோம்னா இந்த பாஜக ஆட்சியில தொடர்ந்து விமான விபத்துகள் நடக்கிறது அதிகரித்துன்ற சொல்லி பல நபர்கள் பல விமானங்கள் கூட சரியாக இல்லைன்ற பல்வேறு கருத்துக்கள் அளிக்கிறது. எப்படி பாக்குறீங்க இந்த சம்பவம்? இல்லை, முதலில் நீண்ட நெடிய அரசியல் அனுபவம் கொண்ட திரு அஜித் பவார் அவர்களுடைய மறைவுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா ஒரு 1982 தீவிர அரசியலில் ஈடுபட்டவர். 1991 கிட்டத்தட்ட ஒரு 12 ஆண்டு காலம் அங்கே இருக்கக்கூடிய கூட்டுறவு வங்கியினுடைய தலைவராக இருந்தவர். புனே மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பாராமதி அப்படிங்கிற சட்டமன்ற தொகுதியிலிருந்து ஒரு 8 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். ஒரு முறை நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார். கிட்டத்தட்ட மராட்டியத்தில் 6 முறை துணை முதலமைச்சராக இருந்தவர். மராட்டிய மாநிலத்திலே அதிக ஆண்டுகள் துணை முதல்வராக இருந்தவர் என்கிற ஒரு சாதனையை படைத்தவர் அஜித் பவார் அவர்கள். அது மட்டுமின்றி அவருடைய கனவு என்பது மராட்டியத்தினுடைய முதல்வராகணும் அப்படிங்கிறது அவருடைய கனவு ஒன்று. அந்த கனவு நிறைவேறாமலேயே இன்றைய தினம் அவர் இயற்கை எய்தி இருக்கிறார். அவரது மறைவுக்கு நம்முடைய ஆழ்ந்த இரங்கல். ஆனாலும் கூட அந்த அஜித் பவார் அப்படிங்கிற அவருடைய தனிப்பட்ட சரிவு அப்படின்றத நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா, கடந்த ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் தன்னை வளர்த்த அந்த என்சிபி தேசியவாத காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி அவர் ஒரு தனி அணியை அமைக்கிறார். பின்னாளில் அந்த கட்சி அவருடைய அணிதான் தேசியவாத காங்கிரஸ் என்றே உறுதி செய்யப்பட்டது. தேசியவாத காங்கிரசினுடைய நிறுவனராக இருக்கக்கூடிய சரத்பவார் அவர் வெளியில தனியாக தேசியவாத காங்கிரஸ் சரத் சந்திர பவார் அப்படின்னு ஒரு கட்சியை தனியாக அவர் உருவாக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. ஏன்னா இது எல்லாமே தொடர்ச்சியாக பாஜக, இது இங்கே மட்டும் இல்லை, நாடு முழுக்க நீங்க அதை பார்க்கலாம். நம்ம தமிழ்நாட்டில் ஒரு உதாரணம் பார்த்தீங்க அப்படின்னா, பாட்டாளி மக்கள் கட்சியை உருவாக்கி வளர்த்தெடுத்தவர் அதனுடைய நிறுவனர் ராமதாஸ். ஆனா ராமதாஸ் கிடையாது, அங்கீகரிக்கப்பட்ட கட்சியினுடைய தலைவர் யாருன்னா அன்புமணி தான் அப்படின்னு தேர்தல் ஆணையம் கடிதம் அனுப்புது. அவர் கூட்டுகிற பொதுக்குழு தான் அங்கீகரிக்கப்பட்டது அப்படின்னு. அப்ப யாரெல்லாம் பாஜகவினோட கூட்டணியில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் அந்த கட்சியை அங்கீகாரமோ. அதே மராட்டியத்துல பாத்தீங்கன்னா பால் தாக்கரே அவர்களால் உருவாக்கப்பட்ட கட்சி சிவசேனா. ஆனா அந்த பால் தாக்கரேவுடைய மகன் உத்தவ் பால் தாக்கரேவுடைய அவரிடமிருந்து பிரிந்த ஏக்நாத் சிண்டேக்கு அந்த கட்சியுடைய கொடி சின்னம் அனைத்தும் ஒதுக்கப்பட்டு அவர் தனியா சிவசேனா யூபிடி அப்படின்னு ஒரு புதிய கட்சி நடத்துறார். உத்தவ் பால் தாக்கரே என்கிற பிரிவோடு அவர் தனி கட்சி. இப்படி பாஜக தன்னுடைய வசதிக்காக பல்வேறு கட்சிகளை உடைத்து, இன்னும் சொல்ல போனால் தேசியவாத காங்கிரஸ் எதிரணியில் இருந்த கட்சி. ஆனால் சிவசேனா என்பது நீண்ட காலமாக பால் தாக்கரே காலத்திலிருந்து இந்துத்துவா கொள்கையில் கூட பாஜகவோடு உடன்பட்டிருந்த கட்சி. ஆனால் அந்த கட்சியவே உடைத்து தன்னை வளர்த்து கொண்டது பாஜக. இப்ப அதே ஒரு சூழல் தான் இப்ப தேசியவாத காங்கிரஸையும் உடைத்து அஜித் பவார் பாஜகவினுடைய கூட்டணியிலே சேர்ந்தார். இன்னும் அப்போதே அது பரவலாக பேசப்பட்டது. கிட்டத்தட்ட அவர் மீது 9 வழக்குகள் இருந்தது. அங்கே இருக்கக்கூடிய நீர்ப்பாசனத்துறை அமைச்சராகவும் அவர் இருந்தார். துணை முதல்வராக இருந்த பொழுது நீர்ப்பாசனத்துறை அஜித் பவாருடைய பொறுப்பில் இருந்தது. அந்த துறை சார்ந்த வழக்குகள் உள்ளிட்ட மொத்தமாக சொத்து குவிப்பு அதிகமான சொத்து குவிப்பு, வருமானத்திற்கு அதிகமான சொத்து குவிப்பு வழக்கு என 9 வழக்குகள் அவர் மீது இருந்தது. பாஜக கூட்டணியில் அவர் சேர்ந்த 48 மணி நேரத்தில் அவர் மீதான அனைத்து ஊழல் வழக்குகளுமே கைவிடப்பட்டது. எந்த மேல் நடவடிக்கை இல்லாம கைவிடப்பட்டது. அப்போதுதான் நாடெங்கும் பேசப்பட்டது என்ன அப்படின்னா, அந்த பாஜகங்கிறது ஒரு வாஷிங் மிஷின், அந்த வாஷிங் மிஷின் போட்டுட்டோம்னா ஊழல் கரையெல்லாம் போயிடுங்கிற அளவுக்கான வேடிக்கையான செய்திகள் எல்லாம் சொல்லப்பட்டது. அஜித் பவார் அந்த வழக்கு அப்படி 48 மணி நேரத்தில் அவர் பாஜகவோடு சேர்ந்த உடனே கைவிடப்பட்ட போதுதான். இப்படியெல்லாம் இருக்கிற அஜித் பவார் இப்போது மரணமடைந்திருக்கிற இந்த சூழல் எந்த அளவுக்கு ஒரு மக்கள் மத்தியில் ஒரு சந்தேகத்தை எழுப்புகிறது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, கடந்த சில தினங்களுக்கு முன்பாக அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்போது உள்ளாட்சி தேர்தல் மராட்டியத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இப்ப இன்னைக்கு கூட அவர் அந்த மாவட்ட ஊராட்சி மற்றும் பஞ்சாயத்து சமிதி தேர்தல்களுக்கு பரப்புரை செய்வதற்காகத்தான் தன்னுடைய சொந்த தொகுதிக்கு போனார். மும்பையிலிருந்து புனே மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பாராமதிக்கு அவர் தனி விமானத்தில் செல்லுகிறார். அப்படி சென்ற காரணம் என்னன்னா, உள்ளாட்சி தேர்தல் பரப்புரை தான். இந்த உள்ளாட்சி தேர்தலில் அவர் யாரும் எதிர்பாராத விதமாக சில இடங்களில் சரத்பவார் கட்சியோடு கூட்டணி சேர்ந்தார்.
அப்போ அதுவே இந்த 3-4 நாட்களாக ஒரு ஒரு புதிய செய்தியாக, அதிர்ச்சியான செய்தியாக இருந்தது. அப்போ அது இன்றைக்கு மம்தா பானர்ஜி அந்த குற்றச்சாட்டை தான் எழுப்பியிருக்கிறார். இவருடைய மரணத்துக்கு பிறகு மம்தா பானர்ஜிக்கு மேற்குவங்கத்தினுடைய முதல்வர் அவர் முன்வைத்திருக்கிற கருத்து என்ன அப்படின்னா, கடந்த சில தினங்களுக்கு முன்பாக பாஜக கூட்டணிக்கு எதிராக கருத்து தெரிவித்து அவர் சரத்பவாருடைய தேசியவாத காங்கிரஸோடு கூட்டணி சேர்ந்திருக்கிறார். அப்போ அந்த நிலையில் இது போன்ற சம்பவம் நடந்திருப்பது மக்கள் மத்தியில ஒரு சந்தேகத்தை எழுப்புகிறது. ஏன்னா நம்ம உறுதியா சொல்ல முடியாது, ஏன்னா அது விசாரணை நடக்கணும். இப்போதைக்கு சிவில் விமான போக்குவரத்து ஆணையம் விசாரணை நடத்துவதாக சொல்லி இருக்கிறது. ஓகே, இப்ப தொடர்ந்து இந்தியாவில் பார்த்தோம்னா விமான விபத்துகள் இப்ப சமீபத்தில் உங்களுக்கு தெரியும், குஜராத்ல கிட்டத்தட்ட ஒரு 200 பேருக்கு மேற்பட்டவர் பலியானா அந்த விபத்து நாட்டையே அதிர்ச்சிக்குள்ளாங்க. குஜராத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் கூட அதுல இறந்திருந்தாங்க. தொடர்ந்து இந்த நாட்டுல விமானம் சரியா பாதுகாக்கப்படல. அதாவது நீங்க விமான விபத்து மட்டுமல்ல, ரயில் விபத்துமே மிக கோரமான ரயில் விபத்துகள்லாம் நடக்குது. அப்போ ஒன்றிய அரசு ஒரு பாதுகாப்பு உணர்வோடு விமான போக்குவரத்தையோ ரயில் போக்குவரத்தையோ செய்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இந்த இடத்துல எழுகிறது. ஏன் அப்படின்னா, ஒரு கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக ராணுவ தலைமை தளபதியாக இருந்த பிபின் ராவத் அவர்கள் ஹெலிகாப்டர் விபத்துல மரணமடைகிறார். அது ராணுவ ஹெலிகாப்டர். அதே போல நீங்கள் குறிப்பிட்ட அந்த குஜராத்தினுடைய முன்னாள் முதல்வர் விஜய் ரூபானி அவர்கள் பயணம் செய்தது என்ன அப்படின்னா, இப்போ இதாவது தனியார் வாடகை விமானம், சரத்பவார் அவர்கள் சென்றதாவது தனியார் வாடகை விமானம். அப்ப ஒரு வேளை பராமரிப்பு எப்படி இருக்குது என்று சொல்லாமல் இருக்கலாம். ஆனால் அதே விஜய் ரூபானி உள்ளிட்ட அந்த 100க்கும் மேற்பட்டவர்கள் சென்றது அகமதாபாத்தில், குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் இருந்து லண்டன் சென்ற விமானம். அப்போ சர்வதேசத்தில் விமானம் எவ்வளவு தூரம் பராமரிப்பு அற்றதாக இருக்கிறது அப்படிங்கிறது நம்மளால புரிந்து கொள்ள முடிகிறது. அதே போல ராணுவ ஹெலிகாப்டர். அப்போ ஒன்றிய அரசு இது போன்ற விஷயங்களில் அக்கறையற்றதாக இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இந்த நேரத்தில் மக்கள் மத்தியில் எழுகிறது. இதுல முக்கியமா மேற்கு வங்கத்தினுடைய முதலமைச்சராகக்கூடிய மம்தா பானர்ஜி அவர் கூட ஒரு சந்தேகத்தை கிளப்பியிருக்காங்க. அது எப்படி இந்த கட்சி பாஜகவோட இருந்து விலை கொள்ளணும்னு நினைச்சப்ப இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்து ஒரு கருத்தை வைக்கிறாரு. இது எப்படி பார்க்கல, ஒரு புதிய கோணத்துல அவங்க ஒரு கருத்தை சொல்றாங்க, எப்படி சந்தேகத்தை கிளப்பக்கூடிய வேலை? கண்டிப்பாக இப்ப இன்றைக்கு மேற்கு வங்கத்தினுடைய முதலமைச்சர் மம்தா பானர்ஜி தெரிவித்திருக்கிற அந்த கருத்து பரிசீலிக்கப்பட வேண்டியதுதான். ஏன்னா அப்படி ஒரு கோணத்தில் இல்லாமல் இருக்கிறதற்கு வாய்ப்பில்லை. இன்னைக்கு மராட்டியத்தில் இருக்கக்கூடிய மக்கள் பலரும் அதை போன்ற கருத்துக்களை தான் பேசுகிறார்கள். அஜித் பவாருடைய கட்சியை சேர்ந்தவர்களே இப்போ அஜித் பவார் இப்படி ஒரு அறிவிப்பு செய்த நேரத்தில் இப்படி நடந்திருப்பதால் அவர்களுக்குமே ஒரு பதட்டம் இருக்கிறது. நான் முன்னர் குறிப்பிட்டதை போல பாஜக எப்போதுமே ஒரு சில கட்சிகளை வயப்படுத்துவதற்காக அவர்களை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பதற்காக இது போன்ற சில வேலைகள் எல்லாம் செய்யறாங்க. இப்போ மகாராஷ்டிராவில் இந்த கூட்டணி அமைந்து ஆட்சி அமைந்து இப்போ கொஞ்சம் ஓராண்டுக்குள்ளாக தான் இருக்கு. அப்போ அந்த நேரத்தில் நடைபெற்று இருக்கக்கூடிய இந்த செயல் அப்படிங்கிறது ஏறத்தாழ அவருக்கு ஒரு 41 எம்எல்ஏக்கள் அவர் அணியில இருக்காங்க, அவருடைய கட்சியில இருக்காங்க. அப்போ இந்த எம்எல்ஏக்கள் யார் அடுத்த கட்டமா இதை வழிநடத்த போறா, இப்படி ஒரு சிக்கல் இருக்கிற நேரத்துல ஒரு வழிகாட்டுவதற்கு ஒரு சரியான தலைமை இல்லை என்றால் என்ன நடக்கும் அப்படின்றது தமிழ்நாடு தான் உதாரணம். அம்மையார் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுகவை கிட்டத்தட்ட தன்னுடைய அடிமை போல பாஜக நடத்தி கொண்டிருக்கு. அப்ப நீங்க ஒரு ஒப்பீட்டளவில் பார்த்தோம் அப்படின்னா இதே மாதிரி தான் சட்டமன்ற தேர்தல் முடிந்து ஆட்சியை ஜெயலலிதா கைப்பற்றி ஒரு 6 மாதத்துல ஜெயலலிதா மறைவுக்குள்ளாகிறார். அப்ப எஞ்சிய ஆட்சின்றது ஒரு 4.5 வருஷம் இருக்கு. அப்போ அந்த 4.5 வருஷம் தங்களுடைய எடப்பாடியை தன்னுடைய கைப்பாவை தான் பாஜக பயன்படுத்தி கொண்டு பாஜகவிற்கு தேவையான எல்லா வேலைகளும் இப்போது நடந்தது. அதாவது நீட் தேர்வு அமல்படுத்தியதாக இருக்கட்டும், உதய் மின் திட்டத்தில் கையெழுத்திட்டது, தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தில் பிற மாநிலத்தவரை வேலைக்கு சேர்த்தது, இப்படி போன்ற பல்வேறு செய்திகள் பல்வேறு வேலைகளை பாஜக எடப்பாடியை பொம்மை முதல்வராக வைத்துக் கொண்டு செய்தது. இப்ப அதே போல அங்கே அஜித் பவார் இல்லை என்ற நிலையில அங்கே இருக்கக்கூடிய அந்த 41 எம்எல்ஏக்களை பாஜக தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அப்போ இப்படி ஏன்னா அங்கே பெரிய முரண்பாடுகளோ பெரிய இதெல்லாம் இல்லை. ஏன்னா அஜித் பவார்கிட்ட இருந்து பிரிஞ்சு வர்றார். தேசியவாத காங்கிரஸை உருவாக்கிய சரத்பவாருடைய சகோதர மகன் தான் அஜித் பவார். அப்போ ஒரு கட்டத்தில் சரத்பவாருடைய மகள் சுப்ரியா சுலே நேரடி அரசியலுக்கு வரும்பொழுது அப்போ அவங்க குடும்பத்துக்குள்ள ஒரு இது வருது, யார் ஆட்சி அதிகாரத்துக்கு வருவது. அப்ப சரத்பவாருடைய மகளான சுப்ரியா சுலேக்கு முக்கியத்துவம் கிடைக்குது அந்த கட்சியிலங்கும் போது அஜித் பவார் தனியாக ஒரு அணியை அமைக்கிறார். பாஜகவோட ஆதரவு இருக்கிறதுனால அந்த அணி தான் ஒட்டுமொத்தமா கட்சிக்கு அங்கீகாரமும் பெறுகிறது. ஆனா இப்ப விலகி வந்தவங்க தானே தவிர அங்கே அஜித் பவாரை தாண்டி வேற பிற தலைவர்கள் இல்லை. இந்த ஒட்டுமொத்த கட்சியை கட்டுக்கோப்போடு நடத்தி செல்வதற்கான அளவிற்கான தலைவர்கள் இல்லை.
ஆக இப்படி இருக்கிற சூழலில் அஜித் பவாருக்கு இது போன்ற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கும் பொழுது அந்த கட்சியை பாஜக தன்மையப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. ஆக இப்படியெல்லாம் ஒரு கோணத்தில் அணுகும் பொழுது மம்தா பானர்ஜி அவர்கள் முன்வைத்திருக்கிற அந்த கருத்து என்பது வந்து மராட்டிய மக்களாலும் பேசப்படுகிறது. ஆக இப்படியான சூழலில் மம்தா பானர்ஜி அவர்கள் கோரிக்கை வைத்திருப்பது போலவே உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதி அல்லது முன்னாள் ஓய்வு பெற்ற நீதிபதியினுடைய மேற்பார்வையில் விசாரணை நடத்தப்படணும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்போ டியூஜிசி நடத்துகிற இந்த விசாரணை என்பது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிவில் விமான போக்குவரத்து ஆணையம் என்பது முழுமையாக ஒன்றிய அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ இவர்கள் விசாரணை நடத்துவதை விட நீதிபதியினுடைய மேற்பார்வையில் இந்த விசாரணை நடத்தப்பட வேண்டும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ கரூர் சம்பவத்திற்கு வந்து நேரடியாக ஒரு சிறப்பு விசாரணை குழுவை வந்து உச்சநீதிமன்றம் தான் நியமித்தது. ஆமா, ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதியினுடைய தலைமை. ஆக அது போன்ற ஒரு விசாரணை குழு தேவை, அமைக்கப்பட வேண்டும் என்று மம்தா பானர்ஜி அவர்கள் கருத்து சொல்லியிருக்கிறார். மராட்டிய மக்களாக இருக்கட்டும், இல்லை இந்தியாவில் இருக்கக்கூடிய பிற மாநில மக்களுக்குமே அது போன்ற ஒரு எண்ண ஓட்டத்திலே தான் இருக்கிறார். ஏன்னா ஒரு நீண்ட நெடிய பின்புலம் கொண்ட ஒரு அரசியல்வாதி, தற்போது அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு துணை முதலமைச்சர். அப்ப அவருடைய மரணத்தில் வந்து ஏதேனும் மர்மம் இருக்கிறதா இல்லையா என்று நாட்டு மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய கடமையும் பொறுப்பும் ஒன்றிய அரசுக்கு இருக்கிறது. ஓகே சார், நன்றி. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.